மே மாதம் 4ஆம் தேதி தமிழக சட்டமன்றத்தினுடைய நடைபெற்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற போகுது. ஸோ அடுத்த முதலமைச்சர் யார், தமிழகத்தினுடைய அடுத்த முதல்வர் யார் அப்படிங்கிற ஒரு பதட்டம், ஒரு ஆர்வம், ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்குது. எங்கே பார்த்தாலும் அதை பற்றி தான் பேச்சு. இந்த தேர்தல் சற்று வித்தியாசமான தேர்தல். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். காரணம் ஒரு 84%, 85% வாக்குப்பதிவு அப்படிங்கிறது தமிழக வரலாற்றில் ஒரு உச்சம் அப்படின்னே சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் விஜய் ரொம்ப ஆக்டிவாக, விஜயனுடைய கட்சி நிர்வாகிகள் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. ஒரு பக்கம் தமிழக முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் குடும்பத்தோடு ஓய்வு எடுத்துகிட்டு இருக்காரு. அங்கே படகு சவாரி செய்கிறது என்ன, மலர் தோட்டத்தை செய்கிறது, மக்களோட செல்ஃபி எடுத்துக்கிறது, நடைப்பயிற்சி செய்கிறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய பொழுதை கழிச்சுக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுறார் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் அந்த கொடைக்கானலுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோடு சேர்ந்து செல்ஃபி எடுத்தது மட்டும் இல்லாமல் தாவேக்காவை ஸ்லாஷ் அப்படிங்கிற மாதிரி, தாவேக்கா தலையெடுக்கிற மாதிரி இந்த தேர்தலோட காணா போயிடுங்கிற ஒரு சிம்பிள் காமிக்கிற மாதிரியான விஷயத்தை சிஎம்மும் அந்த ஒரு பப்ளிக்கும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாச்சு. ஸோ இந்த ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நாங்கள் தான் வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஆணித்தனமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறது மூலிமா ஒரு பக்கம் அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகிற நினச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் பண்ணி தன்னுடைய கட்சி மூலியமாக அத்தனை பேருக்கும் பிரச்சாரம் பண்ணி அந்த பிரச்சாரத்தின் விளைவாக ஒரு அழகான தேர்தலில் எனக்கான வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு, கொங்கு மண்டலம் எங்களோட கோட்டை அப்படின்னு சொல்லுவார் எப்போதும் எடப்பாடி. அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இந்த வாட்டி கொங்கு மண்டலத்தில் தான் ஹையஸ்ட் போலிங், கிட்டத்தட்ட 92% கரூரில் போலிங் ஆகிருக்கு. அதே போல் கோவை, திருப்பூர், நாமக்கல் இப்படி ஒட்டுமொத்த கொங்கு மண்டல பெல்ட்லேயே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான போலிங், எல்லாம் 81லேருந்து 92% வரைக்கும் போலிங் ஆகிருக்கு. அதனால் அதிமுகவுக்கு கொஞ்சம் அந்த இடங்களில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் நம்புகிறாங்க. போதா குறைக்கு ஒரு 20 தொகுதியில் பாஜக அதிமுகவுக்கு கை கொடுக்க போகுது. அதே போல் எங்கெல்லாம் இந்துக்கள் அதிகமாக இருக்காங்களோ, இது பிஜேபி எங்கே வெயிட்டாக இருக்காங்களோ அந்த இடத்துல அதிமுகவுக்கு பாரதிய ஜனதா கை கொடுத்து ஒரு 20 தொகுதி அவங்களுக்கு ப்ளஸ்ஸான தொகுதியாக அமைந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் தஞ்சாவூர், ஒரத்தநாடு அந்த பக்கங்களில் பார்த்திங்கன்னா அமமுக டிடிவி தினகரனுடைய அமமுக ஓட்டு அதிமுகவுக்கு கை கொடுத்துருக்கு. அது ஒரு 20 தொகுதியில் அதிமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கிற மாதிரி இருந்திருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா பாமக பார்த்தீங்கன்னா வட மாவட்டத்தில் எப்போதுமே ஸ்ட்ராங்கு. ஸோ 1 இயர் பெல்ட் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு 20 தொகுதியில் பாமக அதிமுகவுக்கு கை கொடுத்துருக்கு. ஆக இந்த கூட்டணி கட்சிகள் மூலிமா ஒரு 60 தொகுதி அதிமுகவுக்கு ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும். அதே போல் கொங்கு மண்டலம் இன்னும் அதிமுகவினுடைய தென் மாவட்டங்கள் ஒரு சில தொகுதிகள். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஓசூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி அந்த பக்கத்தில் எல்லாம் சேர்த்து ஒரு 60 தொகுதி. ஸோ அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட 120 தொகுதி வரைக்கும் இந்த தேர்தலில் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு அதிமுக ரொம்ப ஒரு ஜாலியாக குஷியாக ஒரு தெம்பான மூடில் இருக்காங்க. ஸோ இந்த 2 கட்சிகள் எப்படின்னா, மூன்றாவது இந்த எலெக்ஷனில் இந்த 2 கட்சிகளுக்கும் சிம்ம சொப்பனமாக இருந்த விஜய் அவர் பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா எல்லா வேட்பாளர்களுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எல்லாரும் உங்களுடைய அந்த ஸ்டாக் ரூம் போகணும், எங்கெல்லாம் கவுண்டிங் நடக்க போதோ உங்கள் தொகுதியினுடைய வாக்குகள் எங்கே இருக்கோ அந்த சென்டருக்கு போய் கண்கொத்தி பாம்பா 24/7 நீங்கள் அங்கே இருந்து ஓட்டுப்பெட்டி மாற்றாமல், ஓட்டுப்பெட்டிக்குள்ளே ஏதாவது தில்லுமுள்ளு நடக்காமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை விஜய் தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் சொல்லியிருந்தார். அது மட்டுமல்ல, எப்போதுமே பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு கிறிஸ்தவர்னு எல்லாரும் போர்ட்ரேட் பண்ணாலும் ஹிந்து மதத்தின் மீதும் இந்துக்கள் மீதும் அதீத பற்று கொண்டவர். அதன் வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் கையில் வேலோடு தான் விஜய் இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சுது. இன்றைய தினம் ஒரு ஜோஷியர் சொன்னதின் அடிப்படையில் அவர் சத்ரு சம்ஹார திரிசதி ஹோமத்தை இன்றைக்கி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பண்ணி முடிச்சிருக்காரு. இந்த ஹோமத்துக்காக நேற்றைய தினம் சென்னையிலேருந்து இரவு 11 மணிக்கு தனி விமானம் மூலியமாக போனாருங்க. திருச்செந்தூர் மதுரை போயிட்டு அங்கேருந்து பை கார் மூலிமா திருச்செந்தூர் போனார். தூத்துக்குடி போய்ட்டு தூத்துக்குடியிலேருந்து போய் கார் மூலிமா திருச்செந்தூர் போனார். அங்கே நைட்டு ஸ்டே பண்ண விஜய் இன்னைக்கு காலம்பரை குளித்து முடித்து அழகாக ஒரு பட்டு வஸ்திரத்தை மேலே போட்டுக்கிட்டு கோவிலுக்கு வந்தார். கூட அவருடைய கட்சி நிர்வாகிகள் புடைசூல வந்தார். அவர் வராருன்னு தெரிஞ்ச உடனே கோவிலில் இருக்க அர்ச்சகர்கள், சிவாச்சாரியர்கள் எல்லாரும் வேத மந்திரங்கள் முழங்க பூர்ண கும்ப மரியாதையோடு விஜய் வரவேற்றாங்க. அவர் கழுத்தில் சிகப்பு கலரான அந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு சாத்தப்பட்ட வஸ்திரத்தை கழுத்தில் போட்டு அது கையில் ஒரு வைர வேலையை
வேலையும் கொடுத்தாங்க. அந்த வேலோட வந்து விஜய் வந்து கோவில் ஃபுல்லாக வளம் வந்தார். ஸோ சத்ருக்கள் தன்னுடைய எதிரிகள் எல்லாம் துவம்சம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹோமத்தை இன்னைக்கு விஜய் முடிச்சிருக்காரு. இதன் மூலிமா 234 சட்டசபை தேர்தலில், சட்டமன்ற தொகுதிகளில் இந்த தேர்தலில் தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை தேடித்தரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை விஜய் பண்ணியிருக்காரு. அது மட்டுமல்லாமல் நாளை மறுநாள் 30ஆம் தேதி சென்னையில் 233 தொகுதிக்கான வேட்பாளர்களையும் நேரில் அழைச்சி அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஆலோசனைகள்லாம் வழங்க போகிறாரு. ஸோ இந்த தேர்தல் தாவேகாவுக்கு ஒரு மிக முக்கியமான தேர்தலாக விஜய் பார்க்குறாரு. ஸோ விஜயினுடைய கட்சி நிர்வாகிகளும் அதே போல் விஜய் ஆதரித்த பொதுமக்களும் ரொம்ப எங்கே பார்த்தாலும் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்போட தாவேகா தான் வரப்போகுது, புதிய மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. மிகுந்த எனர்ஜியோட விஜய் இருக்காரு. நம்ம இந்த 2 ஆண்டு காலமாக விஜய் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே கரெக்டாக ஒரு நல்ல நாள் பார்த்து, நல்ல நட்சத்திரம் பார்த்து, சுப ஹோரை பார்த்து தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஜோதிடர் என்ன சொல்கிறாரோ அதை அழகாக செஞ்சிட்டு இருக்காருன்னு அவங்களுடைய கட்சி நிர்வாகிகளே சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த 2 வருஷத்தில் விஜய் இவ்வளோ பெரிய வெற்றியை பெற முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்புகிறாங்க. ஸோ அதற்கேற்றால் போல் தான் இன்னைக்கு திருச்செந்தூரில் இந்த விஷயத்தை விஜய் பண்ணி முடிச்சிருக்காரு. இதெல்லாம் இருந்தாலும் இப்போ நாளையோட இந்த இந்தியாவில் 5 மாநில சட்டசபை தேர்தல் நிறைவடைகிறது. நாளை கேரளாவில் நடக்க போகிற கடைசி ஃபேஸ் எலெக்ஷனோட இந்த ஒட்டுமொத்தமாக 5 மாநில தேர்தலும் நிறைவடைகிறது. அதனால் நாளை மாலை 6 மணிக்கு மேல் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்கிறதுனால நாளை இரவு பார்த்திங்கன்னா எல்லா சேனல்களும் தங்களுடைய அந்த கருத்து கணிப்பை வெளியிட போகிறாங்க. அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. எப்போதும் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு வந்தது, அதெல்லாம் பார்த்தோம். ஒரு 5-6 கருத்து கணிப்புகள் அதிமுகவுக்கு ஃபேவராகவும் ஒரு 1-2 கருத்து கணிப்பு திமுகவுக்கு ஃபேவராகவும் இருந்தது. ஆனால் இந்த கருத்து கணிப்பு ரொம்ப முக்கியமான கருத்து கணிப்பாக இருக்க போகுது. காரணம் வந்து வாக்கு அளிக்கிறப்ப எல்லாருடைய மனநிலையும் மாறு. அப்போ அந்த மாறினதுக்கு அப்புறம் யாருடைய தங்கள் வாக்கை செலுத்துகிறாங்க, யார் வருவாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கருத்து கணிப்பாக இருக்க போகுது. அந்த கருத்து கணிப்பு இப்போ நாளை இரவு வரப்போகுது. ஸோ பல சேனல்கள் இந்தியா மூலியமாக இருக்கக்கூடிய பல்வேறு முன்னணி சேனல்கள் இந்த கருத்து கணிப்பை நடத்தி வெளியிடுறாங்க. அதனால் நாளை இரவு நிச்சயமாக அந்த 5 மாநிலங்களில் யார் ஆட்சியை பிடிக்க போகிறா, யார் வீழ போகிறா, யார் வீட்டுக்கு போக போகிறா, யார் கோட்டைக்குள்ளே வர போகிறா அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிடும். ஸோ நாளை இரவு ஒரு ட்ரெய்லர் மாதிரி, ஒரு சின்ன டீசர் மாதிரி தெரிஞ்சு போயிடும். அக்யூரேட்டான முடிவு அப்படிங்கிறது மே மாதம் 4ஆம் தேதி இந்த கவுண்டிங் அன்றைக்கி தெரிய போகுது. இதற்கிடையே தேர்தல் கமிஷன் வந்து நாளைய தினம் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் இந்த கவுண்டிங்கை எப்படி பண்ணணும், அந்த கவுண்டிங்கில் கலந்து கொள்ளக்கூடிய பணியாளர்களுக்கு, அந்த ஊழியர்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. என்ன முதல்ல போஸ்டல் ஓட்டு எப்படி எண்ணணும், அப்புறம் அந்த இவிஎம் மிஷின்லேருந்து வாக்குகள் எப்படி எண்ணணும், அந்த எண்ணின வாக்குகள் ரவுண்டு வைஸ் எப்படி கணக்கு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து மைக்ரோ அப்சர்வர்ஸ் முன்னிலையில் எடுத்துரைக்க போகிறாங்க. அதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் 30ஆம் தேதி சென்னை மாநகராட்சி ரிப்பன் பில்டிங்கில் இந்த மாவட்ட தேர்தல் அதிகாரி அவரும் ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாரு. ஸோ இது எல்லாமே இந்த 1ஆம் தேதிக்குள்ளே ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ மே 4th இந்த ஃபைனல் டே இந்த 2006 எலெக்ஷனில் ஹூஸ் த சிஎம் அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டினுக்கு விடை தெரிய போகிற ஒரு அற்புதமான நாளாக இருக்க போகுது. ஸோ அன்றைய தினம் காலை 10 மணிலேருந்தே ஓரளவுக்கு அந்த வின்னிங் மூமெண்ட்டு, லீடிங் மூமெண்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். மத்தியானம் இந்த நேரத்துக்கெல்லாம் நிச்சயமாக யார் சிஎம் ஆக போகிறா அப்படிங்கிறது ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி.